என் செல்லக் குழந்தையே, இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டால் நீ உடனே கேட்க வேண்டும். நம்ப முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நடக்கவிருக்கின்ற அதிசயம் என்னவென்று இந்த தாயானவள் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதனால் நம் அம்மா நம்மிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்று. வராகி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது. காரணத்தோடுதான் நான் உன்னை ஒவ்வொரு நொடியும் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அதிசயத்தை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயமானது இனிமேல் நீ நினைத்து நினைத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்க போகின்றது. எத்தனையோ முறை எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதையெல்லாம் உன்னால் எளிதாக தாண்டி வந்துவிட முடியும். ஆனால் நீயோ இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து வர முடியாமல் நீ தவிக்கின்றாய். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயம் என்னவென்று நான் உனக்கு இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். நடக்கவிருக்கின்ற பல நல்ல திருப்பங்களுக்கு இந்த நாள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாறுதலாக அமையப் போகின்றது. நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கப் போகின்றாய். எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களை நீ கண்கூடாக காணப் போகின்றாய். எத்தனையோ நாட்கள் வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாம் அன்றைய நாளில் உன் கைகூடி வந்து சேரப் போகின்றது. எதற்காக இத்தனை வேதனைப்பட்டாய் என்று நினைத்து நீ நிச்சயமாக நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் உனக்கு உருவாக போகின்றது. என் பிள்ளையே, நீண்ட நாள் காத்திருப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. எதை எதிர்பார்க்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. நீ எண்ணிய எண்ணங்கள், நீ வேண்டிய ஆசைகள் என்று எல்லாவற்றையும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் நான் கொடுத்து விடத்தான் போகின்றேன். எதனால் இத்தனை கஷ்டம், எதனால் இத்தனை வேதனை என்று எண்ணி நீ மனதிற்குள் ஏங்கி தவிக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்ததை உன் அம்மா நான் அறிவேன். எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் அமையப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும், அதாவது இத்தனை காலமும் நீ செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்குமான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ ஒரு பொழுதும் தவறாமல் இருந்திருந்தால் இன்று நிச்சயமாக நான் சொன்ன அந்த விஷயத்தை நீ பெற்றிருப்பாய். ஆனால் இத்தனை காலம் தாமதமாகி விட்டதனால் நான் சொல்கின்ற இந்த தேதியினில் நிச்சயமாக உன்னுடைய அந்த விருப்பங்கள் எல்லாமும் நிறைவேறப் போகின்றது. நீ பட்ட ஆசைகள், நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயங்களும் அன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளைக்கு மனநிறைவான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த நாள் அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த நாள் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். என் குழந்தையே, அதிகமாக யோசிக்க வேண்டாம். அன்றைய நாள் உன் வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத ஒரு நாள். இந்த தாயானவளை நீ நினைக்க வேண்டிய நாள். அம்மா உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை தரப்போகின்ற நாள். பல நாட்களுக்கு முன்பாக நான் இந்த நாளில் உனக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுப்பேன் என்று குறித்து கொடுத்த நாள். அந்த நாள்தான் இந்த தாயானவள் எனக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி நாள். என் பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமி நாள் நான் சொன்ன இந்த தேதியில், அதாவது 10/7/2024 அன்று முழுவதும் உன் தாயானவள் எனக்கு உகந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த நாளில் நீ என்னை வணங்குகின்றாயா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நீ என்னை நினைக்கின்றாயா என்பதை பற்றி மட்டும்தான் அம்மா கவனிப்பேன். என் பிள்ளை, நான் கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த தாயானவள் என்னை நீ நினைத்து விட்டால் போதும், ஓடோடி வந்து விடுவேன். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து விடுவேன். என் பிள்ளையின் வேண்டுதல்களை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி தந்து விடுவேன். என் குழந்தைக்கு
மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் நான் நீக்கி தருவேன். என்னை கண்டவுடன் உனக்குள்ளேயே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். என்னை கண்டவுடன் என் குழந்தை உனக்குள் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்கள் உன் கண் முன்னே தெரிய வரும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ வாழப்போகின்ற இந்த சந்தோஷமான வாழ்க்கை உன் கண் முன்னால் இருக்கும். எல்லாம் உன் வசமாக மாறும். எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனையை தந்து, இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை தந்து உன்னை மனநிறைவான வாழ்க்கையை வாழவிடாமல் செய்ததோ அவையெல்லாம் இனி உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும். இதனால் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். என் பிள்ளை நினைத்து நினைத்து வாழ்க்கையில் சந்தோஷப்படுகின்ற அளவிற்குத்தான் இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையினுடைய வேதனைகள், என் பிள்ளையினுடைய கஷ்டங்கள் இதையெல்லாம் அறிந்திருக்கின்ற இந்த வராகி இன்னமும் அதை தீர்த்து கொடுக்கவில்லை என்று நினைக்கின்ற என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நான் நடத்தி கொடுக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையும் உன் கண் முன்னால் நிச்சயமாக நல்லபடியாக மாறிவிடும். நீ எதிர்பார்த்தது போல எல்லாமும் நடந்துவிடும். எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கண்டு வேதனை உற்றாயோ அந்தந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு இனிமேல் நீ மனமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய சந்தோஷமும் இந்த தாயானவள் என்னால் உனக்கு உறுதி செய்து கொடுக்க முடியும். அதனால்தான் இத்தனை ஆணித்தரமாக இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று அம்மா எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால், நான் சொல்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு வேதனை வந்துவிட்டது என்று என் குழந்தை மனதிற்குள் நீ தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. இனிமேலாவது நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டதே என்று எண்ணியாவது நீ திருப்தியோடு இரு. இத்தனை காலமும் வந்த சோதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு பதில் கிடைக்காமல் போகாது. எந்தெந்த நேரத்தில் எல்லாம் நீ என்னை நினைத்தாயோ, எத்தனை பஞ்சமி திதிகளில் என்னை தேடி வந்தாயோ, அவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நான் சர்வ நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். உனக்கு தர வேண்டியது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அம்மாவினுடைய நோக்கம். அதனால்தான் இத்தனை காலம் தாமதமாக உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் எல்லோரும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க முடியும்? நீ ஏமாந்த விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப உன் கைகளில் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். எந்த நாளும் என் பிள்ளை உனக்கான நாளாக மாற வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பம். அப்படி நான் மாற்றி கொடுக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை என்னை நம்பி இந்த தேதியில் நீ என்னை தேடி வர வேண்டும். அம்மாவிற்கு பெரிதாக பூஜைகள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எனக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து என்னை நீ வழிபட்டால் போதும். அது மட்டும் என் தங்கமே, எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து என் முன்னால் நீ வேண்டுதல் வைத்திருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் நீ செய்ய வேண்டிய அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. நீ விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு தயாராக இரு. என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இருக்கின்றதோ அதை பெற்றுக்கொள்ள நீ முனைப்போடு இரு. உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல், உன்னுடைய உழைப்பையும் கைவிடாமல் நீ இருந்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நான் அதை நல்லபடியாக நடத்தி விடுகின்றேன். சாத்தியமான விஷயங்கள் உனக்கு சத்தியமாக கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காமல் உன்னுடைய அனைத்து உழைப்பையும் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வேளையில் முனைப்போடு செய்து கொண்டே இரு. எல்லாமும் உனக்கானது, எல்லாமும் உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் வந்து விட்டதல்லவா? இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற நேரம்
வருகின்ற வளர்பிறை பஞ்சமியை நோக்கிய உன்னுடைய எண்ணத்தை செலுத்த தொடங்கு. தேவையில்லாத எண்ணங்களில் உன் மனதை அலைபாய விடாதே. நிச்சயமாக அதனால் நடக்கவிருக்கின்ற நல்லது கூட திசை மாறி சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கைக்கானது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.